கட்சிகள் மக்கள் வாக்கு செலுத்திருக்காங்க, நல்ல ஆட்சியை கொடுப்பாங்கன்னு நினைச்சிருக்காங்க. உங்களுடைய தனிப்பட்ட ரீதியா இருக்கக்கூடிய உங்களுடைய ஆட்களுக்கு எல்லாம் நீங்க தலைமைச் செயலகத்துல பொறுப்பு கொடுக்குறீங்க, பெரிய பெரிய அமைச்சர் நேரான பொறுப்பு கொடுக்குறீங்க. கரூர் சிக்கல் என்பது வழக்கு விசாரணையில் இருக்கு, புரியுதுங்களா? சிபிஐ நேரடியாக விசாரணை வழக்கு இருக்குது. இதுல யார் குற்றவாளி, அது எதனால் அந்த சம்பவம் நடைபெற்றது என்பதெல்லாம் இன்னும் இறுதி கட்டத்துக்கு வர. நீங்க சொல்ற மாதிரி வழக்கு நிலுவையில் இருக்குது, விசாரணை போயிட்டு தான் இருக்குது. ஆனா அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அதை பத்தி பேசுறாரு, பகிரங்கமா குற்றச்சாட்டு வைக்கிறாரு, திமுக தான் செஞ்சாங்கன்னு. விசாரணை இருக்கும்போது அப்படி சொல்றது தவறு தானே? அது எப்படி கேட்டீங்கன்னா, ஒரு விசாரணை இருக்கும்போது ஒரு செய்தியை இறுதி கட்டத்துக்கு கொண்டு வர்றது தவறு அப்படின்றதெல்லாம் ஒவ்வொருத்தவங்களுடைய கூட்டணி கட்சிகள் தனிப்பட்ட அபிப்பிராயம். அவர் தனிப்பட்ட அவருடைய அரசனுடைய நிலைப்பாடு இல்லை. அவர் அமைச்சர் சொல்வார் அத்தனை வார்த்தைகளும் அரசோட நிலைப்பாடு இல்லை. விசாரணை என்பது நடந்து கொண்டு இருக்கும்போது அது இறுதி முடிவுல இதுதான் அது காரணம் அப்படின்னு பிறகுதான் நம்ம தலைமை கண்டிக்கணும்ல, தவறா இருந்தா. இல்ல அதை நம்ம அதுக்குள்ள நான் அந்த விஷயத்துக்கு போக விரும்பல. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம ஒரு செய்தி தொடர்பாளரான இருந்து உங்கள்கிட்ட பேசணும்னா இதை நம்ம சொல்லலாம். தாவாகனுடைய சாதாரண ஒரு தொண்டன் என்ற அடிப்படையில என்ன நோக்கத்தாக அந்த சொல் பிரயோகப்பட்டதுன்றதெல்லாம் நம்மளால யூகிக்க முடியாது. கூட்டணி கட்சிகள் கம்யூனிஸ்ட், அதாவது இப்ப வெளியில இருந்து ஆதரவு கொடுத்தாலும் கம்யூனிஸ்ட் கண்டிக்கிறாங்க, இந்த மாதிரி எல்லாம் ஒரு அமைச்சர் பேசக்கூடாது அப்படின்ட்டு. அது தவறா தானே பார்க்க. அரசுல அங்கம் வைத்திருந்த அன்றைய தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் கூட அரசு தவறாக நடந்து கொண்டிருக்கும் போது அவரு சட்டசபையில கண்டிச்சிருக்கிறார். காங்கிரஸும் அந்த ஒரு சில விஷயங்கள்ல கண்டிச்சிருக்குது. விடுதலை சிறுத்தைகளுடைய பொறுப்பாளர்கள் அன்னைக்கு அந்த சட்டமன்றத்தில் கண்டிச்சிருக்காங்க. அப்போ அரசு ஒரு தவறான கோலத்தில் போகும்போது கூட்டணி கட்சிகள் கண்டிப்பது இயல்பு தான். இது இப்போ இல்லை, அப்பையில நடந்துட்டு இருக்கு. இப்போ அவங்க கரூர் இறப்பு வழக்கில் 40 பேர் 41 பேருக்கு அரசு வேலை கொடுப்பது என்பது ஒரு அரசாங்கத்தினுடைய தனிப்பட்ட ஒரு முடிவு என்பது. அதை நம்ம எதிர்கட்சியில் விமர்சிக்குது இல்லை அவங்களோட தனியான ஆதாயத்தை விமர்சிக்கிறான்றதை நம்ம ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டாம்.